Hello everyone, I'm Ranch. Welcome to our channel. The Living World அப்படின்ற சாப்டரில் வைரஸஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸஸை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வைரஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இது ரெண்டுத்துக்கு உண்டான கேரக்டருமே இருக்கும். அதனால தான் வைரஸை நம்ம லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட கனெக்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, முதல்ல வைரஸஸில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் லிவிங் திங்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வைரஸில் இருக்கக்கூடிய லிவிங் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இருக்கும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்டு ப்ரோட்டீன். இப்போ வைரஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று டிஎன்ஏ இருக்கலாம், இல்லைனா ஆர்என்ஏ இருக்கலாம், அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன் இது எல்லாமே லிவிங் ஆர்கானிசத்துலையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது வைரஸில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் கேரக்டர். அடுத்ததாக ரெண்டாவது கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா அந்த வைரஸ் அப்படின்றது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒரு டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி ஹோஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். லிவிங் திங்ஸில் மியூட்டேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அதே மாதிரி வைரஸ்லேயும் மியூட்டேஷன் அப்படின்றது நடக்கும். நம்ம கொரோனா வைரஸ் அந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே வருது. அந்த வேக்சினை கொடுத்தாலும் அவங்களுக்கும் அந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகுது, அட்டாக் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு எபிலிட்டியும் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக மியூட்டேஷன் அப்படின்றது லிவிங் திங்ஸில் மட்டும்தான் நடக்கும். வைரஸஸ்லேயும் அந்த மியூட்டேஷன் அப்படின்ற விஷயம் நடக்குது. அடுத்ததாக எபிலிட்டி டு மல்டிப்ளே வித்தின் லிவிங் செல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு லிவிங் செல்லை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பாக்டீரியா அப்படின்னா இந்த பாக்டீரியாக்குள்ளே ஒரு வைரஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு வைரஸ் உள்ள பாக்டீரியாக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது இந்த இடத்துல 100 கணக்கில் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ 1000 கணக்கில் 100 கணக்கில் ஒரு பாக்டீரியாக்குள்ளே அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது. லைக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி ஹியூமன்ஸ் தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு வைரஸ் அப்படின்றது லிவிங் செல்லுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் மல்டிப்ளை ஆகுது. ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்றதா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். லிவிங் ஆர்கானிசத்தில் என்ன நடக்குது? டிசீஸை காஸ் பண்ணுது. ஒரு லிவிங் ஆர்கானிசம் இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்தில் பொதுவாக டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் வைரஸ் அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை இன்ஃபெக்ட் பண்ணி அதுக்கு டிசீஸை கொடுக்குது. நிறைய வைரஸ் டிசீஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்து ஸ்மால் பாக்ஸ், ஹெச்ஐவி இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹியூமனில் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது தான். அப்போ வைரஸஸ் ஹியூமனில் மற்ற லிவிங் ஆர்கானிசத்தில் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தி ஷோ இரிட்டபிலிட்டி. இந்த இரிட்டபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. வைரஸை ஒரு சில ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலை நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது கெமிக்கல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வைரஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா வைரஸ் எல்லாமே டெட் ஆகிடும். அதே மாதிரி வேறு இன்னும் ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் வைரஸ் அப்படின்றது ரியாக்ட் பண்ணும். அப்போது ஒரு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டிக்கு பேர் நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வைரஸ்க்கு கான்ஷியஸ்னாகலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. வைரஸ் அப்படின்றது ஒரு சில ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்படி லிவிங் ஆர்கானிசம் ஒரு சில ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதோ, லைக் இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க இடத்துல நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் வைரஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு, கெமிக்கல் ஒரு சில கெமிக்கல்ஸுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். இதை நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹோஸ்ட்டை மட்டும்தான் அட்டாக் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வைரஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹெச்ஐவி வைரஸ் ஹியூமனில் மட்டும்தான் என்ன உருவாக்கும்? ஹெய்ட்ஸை உருவாக்கும். சரிங்களா? ஹியூமனில் மட்டும்தான் டிசீஸை காஸ் பண்ணும். இப்போ இந்த ஹெச்ஐவி வைரஸ் போயிட்டு டாகில் டிசீஸை காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ் பண்ணாது. அப்போது ஒவ்வொரு வைரஸுமே ஒரு சில ஸ்பீஷீஸை மட்டும்தான் பர்டிகுலராக அட்டாக் பண்ணும்.
மற்ற ஸ்பீஷீஸை வந்து அட்டாக் பண்ணாது. அதுதான் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெச்ஐவியோட ஹோஸ்ட் ஹியூமன் அப்படின்னா ஹியூமனில் மட்டும்தான் அது இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். மற்ற ஆர்கானிசத்தோட பாடிக்குள்ளே போயிட்டு அது இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தாது. இந்த இதுக்கு பேர் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே லிவிங் திங்ஸுக்கு உண்டான கேரக்டர். அப்போ வைரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியூக்ளிக் ஆசிட் ப்ரோட்டீன் இருக்குது, மியூட்டேஷன் நடக்குது, மல்டிப்ளை ஆகுது, லிவிங் திங்ஸில் நிறைய டிசீஸை காஸ் பண்ணுது, இரிட்டபிலிட்டி அண்டு ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். இது எல்லாமே லிவிங் திங்ஸ்க்கு உண்டான கேரக்டர். அடுத்ததான் நான் லிவிங் திங்ஸ்க்கு உண்டான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் லிவிங் கேரக்டர்ஸ் தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இப்போ ஒரு லிவிங் செல்லை விட்டுட்டு வெளியில் வைரஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் தான் வந்து இருக்கும். அதாவது இன்ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம்ஸில் வந்து வைரஸ் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போது நான் லிவிங் திங்ஸுக்கு உண்டான கேரக்டர் தான் இது. இப்போ வெளியில் எப்படி வந்து ஒரு மண் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவ்னஸும் வந்து இருக்காது. ஆனால் இதுவே வந்து ஒரு செல்லுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி வந்து இருப்பார். ஸோ இது வந்து ஜஸ்ட் வெளியில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், லிவிங் திங்ஸ்குள்ளே மட்டும்தான் ஆக்டிவாக வந்து இருக்கும். வெளியில் இன்ஆக்டிவாக இருக்கிறதால இது ஒரு நான் லிவிங் திங்ஸ்க்கு உண்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்றது என்ன, இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம். கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம் பாடி, அதை மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மெட்டபாலிசம் அப்படின்றது வைரஸஸோட பாடிக்குள்ளே வந்து நடக்கிறது கிடையாது. எந்த ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனும் கிடையாது. நம்மளுடைய பாடியில் கிளைகாலிசிஸ்லாம் வந்து நடக்குது, டைஜஷன்லாம் நடக்குது. அந்த மாதிரி வைரஸஸில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எந்த ஒரு மெட்டபாலிக் ரியாக்ஷனுமே வந்து நடக்கிறது கிடையாது. மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததால் இது ஒரு நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் லிவிங் திங்ஸ் எதுக்குமே மெட்டபாலிசம் அப்படின்றது கிடையாது. அடுத்து இன்ஆக்டிவ் அவுட் சைடு த ஹோஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹோஸ்ட்டை விட்டுட்டு அதோடைய ஒரு லிவிங் செல்லை விட்டுட்டு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஆக்டிவாக தான் வந்து இருக்கும். அடுத்து டோன்ட் ஷோ ஃபங்க்ஷனல் அனாட்டமி. இதுக்குன்னு வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்று கிடையாது. இப்போ ஹியூமன் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன, ஒரு ஹார்ட் வந்து இருக்குது, ஒரு கிட்னி வந்து இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, இன்டெஸ்டைன் இருக்குது. இன்டெஸ்டைனோட லென்த் இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து இருக்குது. எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். யாருக்காவது வந்து 3 ஹார்ட் இருக்கா, 4 ஹார்ட் இருக்கா, கிடையாது. ஒரே ஹார்ட்டு தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய பாடியோட அனாட்டமி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா ஹியூமனுக்கும் வந்து இருக்கும். அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து இருக்காது. அந்த மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வைரஸஸில் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சரிங்களா? அடுத்து எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். இந்த இடத்துல வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு என்சைமும் வந்து கிடையாது. நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து நம்ம படிப்போம் எப்படி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கிளைகாலிசிஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம். அப்புறம் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் அப்படின்ற சாப்டரில் எப்படி குளுக்கோஸ் அப்படின்றது பிரேக் டவுன் ஆகி ஏடிபி வந்து கிடைக்கிது. ஏன்னா ஏடிபி தான் வந்து எனர்ஜி, அதை தான் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நிறைய என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து வைரஸில் இருக்கான்னு கிடைக்கணும். அப்படிலாம் எந்த ஒரு என்சைமும் வந்து வைரஸில் வந்து கிடையாது. அப்போ இந்த மாதிரி என்சைம் கிடையாது, அதுக்குன்னு எந்த ஒரு மெட்டபாலிசம் கிடையாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனல் அனாட்டமியும் கிடையாது. இதெல்லாமே இல்லாததால் இதை ஒரு நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வைரஸஸில் வந்து என்ன இருக்குது, லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது, நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது. ஸோ லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்கிறதால இதை வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட கனெக்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததை நம்ம இது வந்து அந்த ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷன் மாதிரி போட்டிருக்கேன். லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் லிவிங் திங்ஸ்க்கு என்ன கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது வைரஸோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வைரஸோட சைஸ் அண்ட் ஷேப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் வைரஸ். வைரஸோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது மைக்ரோஸ்கோப்பால் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அந்த மைக்ரோஸ்கோப்பால் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை விட ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது தான் இந்த வைரஸ். நார்மலாக வெறும் சின்ன மைக்ரோஸ்கோப்பை வச்சுனா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மாலர் யூனிட் ஸ்ட்ரக்சர் தான் சைஸ் தான் வந்து இந்த வைரஸ். ஓகேங்களா? தே ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவோட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அந்த டயாமீட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 300 நானோமீட்டர். அப்போ இதோடைய டயாமீட்டர் 20 to 30 நானோமீட்டர் தான் வந்து 300 நானோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் யூனிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு சில வைரஸோடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியோபாஜோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியோபாஜ் அப்படின்றது குறிப்பாக பாக்டீரியாவை மட்டும் தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ். அதோடைய சைஸ் வந்து ஒரு 10 to 100 நானோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸ், பிளான்ட்டில் வந்து டொபாக்கோ அப்படின்ற பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்.
இதோடைய சைஸ் வந்து 300 into 200 நானோமீட்டர். 200 அப்படின்றது அதோடைய வித் அண்ட் 300 அப்படின்றது அதோடைய லென்த். இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் டிஎம்பி வைரஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அப்போ இதோடைய சைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 200 to 300 நானோமீட்டர் இருக்கும். அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வைரஸோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலி வைரஸ் ஆர் த 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் சிமெட்ரி. வைரஸை வந்து நம்ம ஒரு 3 ஷேப், அதாவது 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம் அதோடைய ஷேப்பை வந்து பேஸ் பண்ணி. அந்த 3 டைப் ஆஃப் வைரஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று கியூபாய்டல் சிமெட்ரி வைரஸ். கியூபாய்டல் சிமெட்ரி அப்படின்றது என்னென்னா பார்க்கறதுக்கு ஒரு கியூப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து அந்த வைரஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். இதுக்கு பேர் கியூபாய்டல் சிமெட்ரி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ், இது எல்லாமே வந்து கியூபாய்டல் சிமெட்ரி. அதோடைய ஸ்ட்ரக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அழகாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கியூபாய்டல் சிமெட்ரி வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹெலிக்கல் சிமெட்ரி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஹெலிக்கல் ஷேப்பில் ஒரு ராடு மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெலிக்கல் சிமெட்ரி, ஹெலிக்கல் ஷேப் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். பாருங்கள், டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ராடு மாதிரி ரொம்ப நீளமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ் இல்லைனா வந்து ஏடிபிக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஷேப் வந்து இருக்காது, காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியோபாஜ். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாக்டீரியோபாஜோட ஒரு ஸ்ட்ரக்சர். இங்கே மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதோடைய ஹெட், அதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், கீழே வந்து டைல் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா அது பாக்டீரியோபேஜ். அதே மாதிரி வந்து வக்சீனியா, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில வைரஸஸ்லாம் இருக்குது, அதோடைய ஷேப்பே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அப்போ வைரஸோட ஷேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க, கியூப் ஷேப்பில் இருக்கலாம், ஹெலிக்கல் ஷேப், காம்ப்ளெக்ஸான ஷேப், இல்லைனா ஏடிபிக்கல் ஷேப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஷேப் வந்து இருக்காது, டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து இருக்கலாம். இதுதான் வைரஸோட ஷேப். அப்போ வைரஸோட சைஸ் அண்ட் ஷேப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்றைக்கான இந்த கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸ்க்கு உண்டான லெக்சர்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிறகு வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.